சபையினர் அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பான வாழ்த்துக்கள். இன்று புதிதாக வந்திருப்பவர்கள் அனைவரையும் வென்டி ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபையின் சார்பாக கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் வருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பார்த்து கொண்டிருப்பது வந்து நீதிமொழிகள் ஞான புத்தகம். இன்று நாம் நீதிமொழிகள் பார்க்கக்கூடிய அதிகாரம் 9 வசனங்கள் 1 முதல் 19 வரை. இந்த அதிகாரத்தில் தேவன் நம்மை பாவ பொறிகளிலிருந்து, பாவத்தின் ட்ராப்ஸிலிருந்து காப்பாற்றி கொள்ள நாம் நேர்மையுடனும் ஞானத்துடன் வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார். எது சரியானது என்பதை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதன்படி வாழ்வதுதான் ஞானம். இந்த அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் 1-19 வசனங்களில் சாலமோன் நமக்கு 3 விதமான முக்கியமான எச்சரிக்கைகளை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். முதலாவது எச்சரிக்கை, முட்டாள்தனமாக வாக்கு கொடுத்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். வசனங்கள் 1-5 வரை. இரண்டாவது, சோம்பேறியாக இருந்து உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். வசனங்கள் 6-11 வரை. மூன்றாவது, பிரச்சனையை உண்டாக்குகின்ற துன்மார்க்கர்களாக இருக்காதீர்கள். வசனங்கள் 12-15 வரை. அதோடு கூட உறவுகளை அழிக்கிற, கடவுளை அவமதிக்கிற, கடவுள் வெறுக்கின்ற 7 காரியங்களை வசனங்கள் 16-19 வரைக்கும் நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது எச்சரிக்கை, முட்டாள்தனமாக வாக்கு கொடுத்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். த ட்ராப் ஆஃப் ஃபூலிஷ் ப்ராமிசஸ், முட்டாள்தனமான வாக்குறுதிகளின் பொறி அல்லது ட்ராப்ஸ் நம்ம சொல்ல முடியும். சாலமோன் இங்கே முட்டாள்தனம் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்வதோடு, குறிப்பாக மற்றவரின் கடனுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்து, கேரண்டி கொடுத்து சிக்கிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்ல வருகின்றார். அதனால் சாலமோன் யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் எதிர்காலத்தை நாசம் பண்ணக்கூடிய மூடத்தனமான வாக்குறுதிகளை, உத்தரவாதங்களை கொடுக்காதீர்கள் என்று தான் எச்சரிக்கின்றார். ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பாக ஒரு விலையை கணக்கிடுவதுதான் ஞானம். என்ன விலை கொடுக்கப்படும் என்பதை கணக்கிடுவதுதான் ஞானம். அது பொருளாதார விஷயங்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் இந்த ஞானம் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. சாலமோன் என்னிடம் சொல்லுவது, வாக்கு தவறாமல் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை யாருக்கும் அளிக்காதீர்கள் என்று அவர் இங்கே எச்சரிக்கின்றார். இதன் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். முடிந்தால் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள், இல்லாவிட்டால் உங்களால் முடியாது என்று உண்மையை சொல்லிவிடுங்கள் என்று இந்த வசனம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். நாம் ஞானத்தோடு செயல்படாவிட்டால் நல்ல நோக்கங்கள் கூட, அதாவது குட் இன்டென்ஷனோடு நீங்கள் உதவி செய்தால் கூட, அது கூட ஒரு காலத்தில் ஒரு கனமான சுமையாக மாறிவிடலாம். நீதிமொழிகள் 6:5 வெளிமான்னா வந்து கெசல், வேகமாக ஓடக்கூடிய அந்த மான், வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்பிவித்துக்கொள். அதாவது முட்டாள்தனமான பிரச்சனைகள் சிக்கி இருந்தால் உடனே அதிலிருந்து வெளியேறுங்கள் என்று சொல்கின்றார். நீங்கள் தவறான உறுதிமொழிய வாக்குறுதி யாருக்காக கொடுத்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது, தாழ்ச்சியுடன் உங்களோட உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லி அந்த பிரச்சனையிலிருந்து உடனே விடுதலையாக எல்லா விதமான முயற்சி எடுங்கள் என்று தான் இங்கே சாலமோன் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆனால் அதற்கு மாறாக பெருமையினாலும் அகந்தையினாலும் நீங்கள் உங்களை மீண்டும் சிக்கலில் மாட்டிவிட்டு கொண்டு தவிக்காதீர்கள் என்று தான் அவங்க சாலமோன் இங்கே பேசுகின்றார். நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய அந்த வார்த்தை, சொந்த காசிலே சூனியம் வச்சுக்காங்கிற மாதிரி தான். ஆக மொத்தம் இங்கே சாலமோன் வந்து இந்த அவசரமான நீங்கள் வாக்குறுதியில் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லக்கூடிய காரியம் வந்து, மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்குற காரியங்களில் அதை பின் விளைவுகளை நீங்கள் முன்கூட்டி தீர யோசித்து, மிக முக்கியமாக வாக்கு தவறாமல் நீங்கள் நடக்க கடவுளுடைய ஞானத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நம்மிடம் பேசுகின்றார். இரண்டாவதாக அவர் எச்சரிக்கக்கூடிய காரியம், சோம்பேறியாக இருந்து உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். தி டேஞ்சர் ஆஃப் லேசினஸ், சோம்பேறித்தனத்தின் ஆபத்து. நீதிமொழிகள் 6:6 படிக்கலாம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சாலமோன் இங்கே மிக எளிய, அதே சமயத்தில் மிக வல்லமையான
பவர்ஃபுல்லான ஒரு உதாரணத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். எறும்பு எந்த கண்காணிப்புமின்றி கடினமாக உழைக்கின்றது. எறும்புகள் முக்கியமாக எதிர்காலத்தை நினைத்து முன்கூட்டியே அவைகள் உணவுகளை சேகரித்து வைக்கின்றன. எறும்புகள் ஒருபோதும் சோம்பேறித்தனமாக வாழ்வதே கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படத்தில் உள்ள ஒரு பேர் வந்து கிறிஸ் ஹேட்ஃபீல்ட். இவர் வந்து கனடியன் ஆஸ்ட்ரோநாட், ஒரு கனடா நாட்டை சார்ந்த ஒரு விண்வெளி வீரர். இவர் சொன்னதை நீங்கள் படிக்கலாம். விண்வெளியில் சோம்பேறித்தனத்துக்கு இடமே இல்லை. ஒவ்வொரு பணியும் முக்கியமானது. ஒரு சிறிய தவறு உயிரை இழக்க செய்யும். அதோடு கூட அவர் சொன்ன மற்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, விண்வெளி பயணத்துக்கு அவர் தயாராகும் பொழுது அது விண்வெளி பயணத்தில் இது நடக்கவே நடக்காதுன்னு இருக்கக்கூடிய காரியங்களை கூட பார்த்திங்கன்னா அவர்கள் எமர்ஜென்சியான விஷயமாக கருத்தில் கொண்டு அதற்காக ஒரு முறை 2 முறை 1000 முறை அதற்கான பயிற்சி எடுத்துக்கொண்டு தான் அவர்கள் பயணத்துக்கு தயாராகுவார்களாம். ஆக மொத்தம் இது கடின உழைப்பு, உண்மையான உழைப்பு, டிலிஜென்ஸ். சோம்பேறித்தனம் என்பது வெறும் எதையும் செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாமல் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை தாமதப்படுத்துவது சோம்பேறித்தனமாகும். உங்களுக்கு பல கனவுகள் இருக்கலாம். பல கனவுகள் இருந்தாலும் அவற்றை நீங்கள் செயல்படாமல் தள்ளி போட்டால் உங்கள் கனவுகளை நீங்களே கொன்றுவிடுங்கள் என்று அர்த்தமாகின்றது. நீதிமொழிகள் எச்சரிக்கின்றது நமக்கு, சிறிது தூக்கம், சிறிது உறக்கம், சிறிது மயக்கம், பின்னர் வறுமை திருடன் போல் வந்துவிடும். இந்த சோம்பேறித்தனங்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்க முடியுமா? நிச்சயம் இருக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சோம்பேறித்தனம், அதாவது பின்னால் பார்க்கலாம் என்கின்ற அந்த சோம்பேறித்தனமானது தேவன் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்க என்ன நோக்கங்கள், திட்டங்களை நடைபெற விடாமல் நீங்களே அது காரணமாக இருக்கிறீர்கள் என்று நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நிச்சயமாக முழு உழைப்பையும், கடினமான உழைப்பையும், ஒழுக்கத்தையும் நிச்சயமாக அவர் ஆசீர்வதிக்கின்றார். சோம்பேறித்தனம் என்பது வெறும் நேரத்தை வீணாக்குவது மட்டுமல்ல, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை வீணாக்குவது என்று நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன கேள்வினா, நம்மளே இந்த கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் எறும்புகளைப் போல சுறுசுறுப்பாக வாழ்கிறீர்களா அல்லது சோம்பேறித்தனமாக வாழ்கின்றீர்களா? இந்த எச்சரிக்கை மூலமா சாலமோன் நம்மிடம் பேச வேண்டியது, யாருமே நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணாமல் இருந்தால் கூட, யாருமே நம்மளை பார்க்காவிட்டால் கூட, ஒரு லட்சியத்துடன், ஒரு நோக்கத்துடன், ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் உழைத்து கொண்டே இருங்கள் என்று சொல்கின்றார். தேவன் உங்களுடைய கடினமான உழைப்பை, உண்மையான முயற்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு, உண்மையான முயற்சிக்கு நிச்சயம் அதற்கான பலனை கடவுள் நிச்சயமாக எதிர்காலத்தில் அளிப்பார். மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய எச்சரிக்கை வந்து, பிரச்சனைகளை ஏற்படுத்தும் துன்மார்க்கர்களாக இருக்காதீர்கள். இந்த பாத் ஆஃப் விக்கெட்னஸ், தீமையின் பாதை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வசனங்கள் வந்து புரிதலுக்காக தமிழ் கான்டெம்பரரி வெர்ஷன் அந்த மொழிபெயர்ப்பிலிருந்து நான் படிக்கின்றேன். வீணனும் கயவனுமானவன் வஞ்சக வார்த்தைகளை பேசி திரிகிறான். அவன் தன் கண்களை வஞ்சனையில் சிமிட்டி தன் கால்களால் செய்தியை தெரிவித்து தனது விரல்களால் சைகை காட்டுகிறான். அவன் தன் இருதயத்தில் உள்ள வஞ்சனையினால் தீமையான சூழ்ச்சி செய்கிறான். அவன் எப்பொழுதும் பிரிவினை தூண்டிவிடுகிறான். அதனால் ஒரு கனப்பொழுதில் பேராபத்து அவனை சூழ்ந்து கொள்ளும். மீள முடியாதபடி திடீரென்று அழிந்து போவான். நம்ம நினைக்கலாம், இது வந்து நான் இப்படி இவ்வளோ மோசம் கிடையாது நினைக்கலாம், நான் இவ்வளோ தீயவனாக இருக்க மாட்டேங்க நினைக்கலாம். ஆனால் ஒன்றா வச்சு நம்ம எல்லாருக்குள்ளாரும் ஒரு தீயவன் வந்து கொண்டு இருக்கின்றான். அதனால் இது யாருக்கும் சொல்ல நினச்சிக்கூடாது, இது நம்மளுக்கும் சொல்லக்கூடிய போதனை. இது இந்த 13ஆம் வசனத்தில் வந்து நம்ம படிக்கிறோம், அவன் தன் கண்களை வஞ்சனையால் சிமிட்டி தன் கால்களால் செய்தியை தெரிவித்து தன் விரல்களால் சையை காட்டுகின்றான். இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், வாய் வார்த்தை பேசாமலேயே ஜாடை காட்டிய மற்றவர்கள் ஏமாற்றுகின்றவர்களை பற்றி பேசுகின்றது. 14ஆம் வசனம் பிறரை ஏமாற்றுகின்ற பழி சொல்லினாலையும் சூழ்ச்சியினாலும் மற்றவர்களை அழிக்கிறவர்களை பற்றி பேசுகின்றது. இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுவர் வந்து தன்னுடைய வஞ்சனையினால் எப்பொழுது குழப்பத்தையும் பிளவையும் தான் அவர் உண்டாக்குகின்றார். சாலமோன் சொல்கின்றார், அதனால்தான் மீள முடியாதபடி திடீரென அழிந்து போவான். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். மனிதர்களை ஏமாற்றலாம், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. மற்றவர்களை ஏமாற்றுவது புத்திசாலித்தனமாக தோன்றலாம், ஆனால் முடிவோ ஒரு பேரழிவு தான் காத்து கொண்டிருக்கின்றது. யாராக இருந்தாலும் சரி. ரொம்ப மிக முக்கியமாக, பொய்களின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையை தேவன் ஒருபோதும் ஆசீர்வதிக்க மாட்டார். பொய்களின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையை தேவன் ஒருபோதும் ஆசீர்வதிக்க மாட்டார்.
ஆக இந்த எச்சரிக்கையில் சாலமோனிடம் பேசுவது, நீங்கள் சண்டை செய்பவராக அல்ல, சமாதானம் செய்பவராக வாழுங்கள். இப்படி வாழ்வதற்கு உங்கள் இருதயத்தையும் உங்கள் பேச்சையும் உங்கள் எண்ணங்களையும் உங்களுடைய செயல்களையும் சுத்தப்படுத்த தேவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நம்மிடம் இன்று பேசுகின்றார். மத்தேயு 5:9 இயேசு சொல்கிற விஷயம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஆக 3 முக்கியமான எச்சரிக்கைகளை சாலமோன் இந்த வசனங்களை நம்மளுக்கு எடுத்து சொன்னது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அவர் கடவுள் வெறுக்கக்கூடிய 7 விஷயங்களை 7 காரியங்களை 7 பாவங்களை வசனங்கள் 16 19 வரையும் அவர் பேசுகின்றார். 16ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறது 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். சிலர் கேட்கலாம், அது எப்படி தேவன் அன்பானவர் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி வெறுப்புங்கிற அந்த ஒரு குணாதிசயத்தை காட்டலாம் என்று கேட்கலாம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு விளைவிக்கின்ற தீயவைகளை தான், பாவங்களை தான் வெறுக்கிறார். எப்படி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அளிக்கின்ற போதைப் பொருள்களை வெறுப்பது போல்தான் தேவன் பாவங்களை வெறுக்கின்றார். அவருக்கு தெரியும் அந்த பாவங்கள் தான் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதால் தான் அவர் அதை வெறுக்கின்றார். ஆக இந்த 7 விதமான தேவன் இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம ஒன்று ஒன்றாக பார்த்து கொண்டு வரலாம். தேவன் வெறுக்கின்ற முதல் காரியம் பார்த்திங்கன்னா மேட்டுமையான கண்கள். ஆங்கிலத்தில் ஹார்ட்டி ஐஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். மேட்டுமையான கண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், சுருக்கமாக சொல்லணும்னா பெருமை, அகந்தை. ஐ எம் பெட்டர் தென் அதர்ஸ், நான் மற்றவர்களுடைய நான் சிறந்தவன் என்று மனதிலே நினைத்து கொண்டால் கூட அது பெருமைதான். டைட்டானிக் கப்பல் மூழ்கடிக்கப்படவே முடியாது என்று மார்த்தட்டி கொண்டார்கள். அந்த அகந்தை தான் அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்குவதற்கே காரணமாக இருந்தது. பெருமை சொல்கின்றது, எனக்கு தேவன் தேவையில்லை, கடவுள் தேவையில்லை. லூசிஃபர் சாத்தானா மாறியதற்கு காரணம் பெருமைதான். பெருமை திருமணங்களை அளிக்கின்றது, பெருமை குடும்பங்களை சீர்குலைக்கின்றது, பெருமை சபைகளை நாசம் செய்கின்றது. C.S. லூயிஸ் பல பேர் தெரிஞ்சிருக்கலாம். சாரி, ரொம்ப பின்னாடி போய்ட்டுமா? கொஞ்சம் ரிவர்ஸில் போங்க. C.S. லூயிஸ் கொண்டாங்க. எஸ், C.S. லூயிஸ் பெரிய ஆத்தர், அவர் பெரிய அப்பாலஜிஸ்ட் அண்டு வெரி குட் கிறிஸ்டியன். இவர் ஒரு முறை சொன்ன விஷயத்தை நீங்கள் ஸ்லைடில் பார்க்குறீங்க. பெருமை அனைத்து தீமைகளுக்கும் வழிவகுக்கும். இது தேவனின் மனநிலைக்கு முழுமையான எதிர் மனநிலையாகும். நாம் மன்னிப்பு கேட்கவும் மன்னிப்பு கொடுக்கவும் தயக்கம் காட்டினால் பெருமை நம்மை கட்டுப்படுத்தி அது நம்மை ஆட்சி செய்கின்றது என்று அர்த்தமாகின்றது. மறுபடியும் சொல்கின்றேன், நாம் மன்னிப்பு கொடுக்கவும் மன்னிப்பு கேட்கவும் தயக்கம் காட்டினால் பெருமை நம்மளை கட்டுப்படுத்தி நம்மை ஆட்சி செய்ய தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். பெருமைக்கு எதிர்மறையானது தாழ்ச்சி. ப்ரைடுக்கு ஆப்போசிட் ஆனது ஹியூமிலிட்டி. அதுதான் தீர்வு, தாழ்ச்சி தான் தீர்வு. இதை நம்ம பல முறை படித்த வசனம். அது யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கின்றது. ஆக பெருமைங்கிறது தேவன் இருக்கக்கூடிய காரியம். பெருமை உள்ளவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது. இரண்டாவது தேவன் இருக்கக்கூடிய காரியம் பொய் சொல்கின்ற நாவு, லையிங் டங். இது எதை குறிக்கிறது என்றால் ஏமாற்றுகின்ற ஒரு மனநிலையை குறிக்கின்றது. ஒரு டிசெப்டிவ் நேச்சரை குறிக்கின்றது தான் இந்த பொய் சொல்கின்ற நாவு. தேவன் சத்தியமானவர் என்பதால் அவர் சத்தியத்தை தான் விரும்புவார், பொய்களை அவர் வெறுக்கிறார்.
பொய்கள் நம்பிக்கைகளை, ஹோப்ஸை அளிக்கின்றன. முக்கியமாக பொய்கள் ஒவ்வொரு உறவின் அடித்தளத்தையே தகர்க்கின்றன. பொய்கள் ஒவ்வொரு உறவின் அடித்தளத்தையே தகர்க்கின்றன. நம்ம பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சத்யம் கம்ப்யூட்டர்ஸோட ஃபவுண்டர் ராமலிங்க ராஜு, ஹைதராபாத்தை சார்ந்தவர். 2009 அவர் ரொம்ப உலக பிரசித்தி பெற்றார். நல்ல காரியத்துக்காக இல்லை, அவர் செய்த மோசடிக்காக அவர் பிரபலமானார். பங்கு சந்தையில் அவருடைய ஷேர் பிரமாண்டமாக விலை விற்கப்படும் என்பதற்காகவும், தன்னுடைய கம்பெனி பிரமாண்டமாக லாபம் ஈட்டுகிறது என்பதற்காக பொய்யான லாபத்தை அவர் கூட்டி கணக்குகளை மேனிப்புலேஷன் கணக்கில் வந்து அவர் தில்லுமுள்ளு பண்ணி 7,000 கோடிக்கு அவர் பெரிய ஒரு தில்லுமுள்ளு பண்ணார். அவருடைய தில்லுமுள்ளு வெளியே வந்த பிறகு ஆயிரக்கணக்கான ஐடி ஊழியர்கள் வேலையிழந்தார்கள். பொய் பேசுகின்ற நாவு தேவனுக்கு பிடிக்காத நாவு. மூன்றாவது தேவன் வெறுக்கக்கூடியது குற்றமற்ற இரத்தத்தை, அதாவது அப்பாவிகளின் இரத்தத்தை சிந்தும் கைகள், ஹேண்ட்ஸ் தட் ஷெட் இன்னசென்ட் பிளட். இது எதை குறிக்கிறது என்றால் வன்முறை மற்றும் அநியாயம் செய்கின்ற அந்த போக்கை குறிக்கின்றது. வன்முறை, வெறுப்பு, பழிவாங்குதல், இது எல்லாமே ஒரே வேரில் தான் கிளம்பி வருகின்றன. வன்முறை, வெறுப்பு, பழிவாங்குதல் எல்லாமே ஒரே வேரில் தான் கிளம்பி வருகின்றன. 1994 வருடம் ருவாண்டா நாட்டில் வந்து ஒரு பெரிய ட்ரைபல் வார் நடந்தது. ஒரு பெரிய பழங்குடியினருக்கு இடையில் வந்து ஒரு இனக்கலவரம் நடந்தது. அந்த இனக்கலவரத்தில் வந்து அப்போ இருந்த ஒரு பாஸ்டர், ஒரு போதகர், அவர் சார்ந்திராத ஒரு பழங்குடியினர் அவர்கள் வந்து கொல்லப்படுவதற்கான நேரம் வரும்பொழுது இந்த பாஸ்டர் வந்து இவர் சார்ந்திராத பழங்குடியினர் வந்து தன்னோட சர்ச்சில் அவர்களை ஒழித்து வைத்து மறைத்து வைத்து அவர் உயிர்களை காப்பாற்றினார். கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல் அவரால் காப்பாற்றப்பட்டார்கள். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஏங்க உங்களை சார்ந்திராத இனத்தை போய் நீங்கள் வந்து பழங்குடியினர் போய் நீங்கள் மறைச்சி வச்சு அவங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், என் ரத்தம் போலவே அவரோட ரத்தமும் தேவனை நோக்கி கூப்பிடுகின்றதுன்னார். என் ரத்தம் போலவே அவரோட ரத்தமும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது என்றார். நாம் விசுவாசிகளாக இருந்தால், நாம் தேவனின் பிள்ளைகளாக இருந்தால், மற்ற உயிர்களை காத்திட நாம் எல்லா முயற்சியும் எடுத்திட வேண்டும். அந்த உயிரானது கருவில் உள்ள சிசுவாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் நாம் இந்த முயற்சி எடுத்து இந்த உயிர்களை காத்திட வேண்டும். We need to stand for life from unborn to the elderly. 4வது தேவன் வெறுக்கக்கூடிய பாவம் தீய யோசனைகளை தீட்டுகின்ற இருதயம். A heart that devises wicked schemes. ரகசியமாக தீய யோசனைகளை திட்டம் தீட்டுதல். பாவம் முதலில் இதயத்தில் தான் ஆரம்பிக்கின்றது, பின்னர் தான் அது செயலாக மாறுகின்றது. மத்தேயு 15:19 இயேசு கிறிஸ்து சொன்னார், எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கோம். நம்ம லாஸ்ட் டைம் கூட பார்த்தோம். உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளுங்கள். எதிலிருந்து? தீய ஊடகங்கள், ஈவில் மீடியாஸ், காசிப்ஸ், வதந்திகளிலிருந்து, பிட்டர்னஸ், பலவிதமான கசப்புகளால் உங்கள் இருதயத்தை நிரப்பாதீர்கள் என்றுதான் நாம் இந்த கடவுள் இருக்கக்கூடிய காரியத்தில் நாம் கற்றுக்கொள்கின்றோம். 5வது பார்க்கக்கூடிய கடவுள் இருக்கக்கூடிய காரியம், மன்னிக்கவும், தீமைக்கு துரிதமாக ஓடுகின்ற கால்கள். feet that are quick to rush into evil. பாவத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக மிக விரைவாக மனதின் எண்ணங்களை பாவத்தை நோக்கி ஓட செய்கிறது. பல பேர் பார்த்தீங்கன்னா பாவத்தை விலகி ஓடாமல் பாவத்தை நோக்கி வேகமாக ஓடுவார்கள். எதற்காக? வதந்திகளை பரப்ப வேகமாக ஓடுவார்கள். அசுத்தங்களை பார்க்க, மற்றவர்களை பழிவாங்க அவரால் காத்திருக்கவே முடியாது, வேகமாக ஓடுவார்கள். ஆனால் ஞானம் நமக்கு கற்பிப்பது சோதனையிலிருந்து விலகி நடக்க வேண்டும்,
அதற்குள் ஓடி செல்லக்கூடாது. ஆறாவதாக தேவன் இருக்கக்கூடிய காரியம் பொய் சாட்சி கூறி பொய்களை பரப்புகின்ற நாவு. எ ஃபால்ஸ் விட்னஸ் ஹூ போர்ஸ் அவுட் லைஸ். இது எதை சொல்கிறது என்றால் மற்றவர்களுடைய பெயரை கெடுக்கிறது, மற்றவர்களுடைய நல்ல பெயரை சீர்குலைக்கிறது. வதந்தி ஒரு அணுகுண்டை விட வேகமாக அடிக்கக்கூடியது. காற்றில் சிறகுகளை நம்ம பறக்க விட்டோம்னா திருப்பி அதை சேகரித்து வைக்கிறது எப்படி ஒரு சாத்தியம் இல்லாமல் போகுமோ, அதே போல்தான் நாம் பரப்பிவிட்ட வதந்திகளும் பொய் சாட்சிகள் அது ஏற்படுத்துகின்ற சேதங்களை திரும்ப பெற முடியாது, திருத்தவும் முடியாது. தேவன் நம்மளை எதிர்பார்ப்பது என்ன? சத்தியத்தை பேசுங்கள் என்று எதிர்பார்க்கின்றார். மற்றவர்களை உயர்த்துகின்ற, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகின்ற பாராட்டு வார்த்தைகளை மட்டும் பேசுங்கள் என்று தேவனிடம் எதிர்பார்க்கின்றார். ஏழாவது நம்ம பார்க்கக்கூடிய தேவன் இருக்கக்கூடிய காரியம் சகோதரர்கள் நடுவில் சச்சரவு ஏற்படுத்துகின்ற மனம். எ பர்சன் ஹூ ஸ்டிர்ஸ் அப் கான்ஃப்ளிக்ட் அமங் பிரதர்ஸ். இது எதை குறிக்கிறது என்றால் பிளவை உண்டாக்குதல், டிவிஷன் ஏற்படுத்துதல். சகோதரன் ஒருமைப்பாட்டுக்கு பாதகம் வந்தால் தேவன் அதை வெறுக்கிறார். சகோதரன் ஒருமைப்பாட்டுக்கு பாதகம் வந்தால் தேவன் அதை வெறுக்கிறார். இது எல்லாவற்றிலும் மிகவும் ஆபத்தானது. தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பாதகத்தை உண்டாக்கினால், பிளவை உண்டாக்கினால் தேவன் அதை விரும்ப மாட்டார். சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் அவர்கள் ஒருமைப்பாடு தேவனுக்கு விருப்பமானது, தேவனுக்கு முக்கியமானது. அதனால்தான் சாத்தான் சபைகளிலே பிளவை கொண்டு வந்து சபையை நாசம் செய்ய எப்பொழுதுமே விரும்புகின்றான். ஒரு சர்ச்சில் ஒரு சாரார் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் சபையில் பழைய பாடல்கள் தான் பாடணும் அப்படின்னாங்க. இன்னொரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் புதிய பாடல்கள் தான் பாடுங்கன்னு சொன்னாங்க. இந்த சாதாரணமாக வாதமாக ஆரம்பித்து பெரிய பிரச்சனையாக முற்றி போயிடுச்சு. 2 குழுவாக பிரிஞ்சுட்டாங்க. அப்போ இந்த சபையில் உள்ள பாஸ்டர் அவங்கக்கிட்ட சொன்னது, சாத்தான் வெளியிலிருந்து சபையை தாக்க தேவையில்லை, உள்ளிருந்தே அவன் வெற்றி பெற்று விட்டான் அப்படின்னார். ஆனால் அதே சபையினர் தேவனுடைய கிருபையினால் தாழ்ச்சியோட ஒருவருக்கொருவர் பிறகு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த சபையில் மறுபடியுமாக கிறிஸ்துவுக்கு மாட்சி மகிமை கொண்டு வந்தார் என்பது அடுத்த செய்தி. வதந்தி, அகந்தை, மனக்கசப்பு இருக்கிற இடத்துல நிச்சயமாக பிளவு இருக்கும். வதந்தி, அகந்தை, மனக்கசப்பு இருக்கிற இடத்துல நிச்சயமாக பிளவு இருக்கும். அதுக்கு மாறாக மன்னிப்பு, தாழ்ச்சி இருக்கும் இடத்துல மிகப்பெரிய புத்துயிர்ப்பு, அதாவது பெரிய ரிவைவல் நிச்சயமாக இருக்கும். ஆக தேவன் இன்று நம்முடைய இந்த நீதிமொழிகள் 6 பேசுகிறதை நம்ம தொகுத்து பார்க்கும் பொழுது நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்றால், நீங்கள் தேவனுடன் நடக்க விரும்பினால் தேவன் இருக்கக்கூடிய பிளவு, அசுத்தமான எண்ணங்கள், தீமையான பேச்சு பேசக்கூடிய நாவு, அது மாதிரி உங்களை இருக்காதபடி தேவன் இருக்கக்கூடிய காரியங்களை நீங்களும் வெறுத்து விடுங்கள். அதே போல் தேவன் நேசிக்கின்ற சமாதானம், தாழ்ச்சி, அன்பை நீங்களும் நேசிகள் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1994 ஒரு ருவாண்டாவில் ஒரு பெரிய ஒரு ட்ரைபல் வார் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த ட்ரைபல் வார் அந்த ஒரு பழங்குடியினர் இடையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இனக்கலவரம், பெரிய ஜெனசைட். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் படத்தில் பார்க்குற பேர் செலஸ்டின் முசிக்யூரா. இவர் ஒரு பாஸ்டராக இருந்தவர். அந்த இனக்கலவரத்தில் இவர் குடும்பத்தில் பல பேர் கொல்லப்பட்டார்கள். ஆனால் செலஸ்டைன் அவர்களை பழி வாங்குவதை தேர்ந்தெடுக்கவில்லை, அதுக்கு பதிலாக சமாதானத்தை தேர்ந்தெடுத்தார். மிக முக்கியமாக அவர் சமரச ஊழியம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலேஷனை அவர் தொடங்கினார். அது இன்று வரை பிரமாண்டமாக போய்கொண்டிருக்கின்றது. அவர் சொன்னார், I cannot preach forgiveness if I do not forgive. நான் மன்னிக்காவிட்டால் நான் மன்னிப்பை போதிக்க முடியாது. இந்த செலஸ்டின் பாஸ்டரோட வாழ்க்கை தேவன் விரும்பினதை அவன் விரும்பினார் என்பதை ஒரு சாட்சியமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இவர் சச்சரவை கிளப்பாமல் அவர் அமைதியை விரும்பினார். நீதிமொழிகள் 6 நாம் இதுவரை
பார்த்து கற்றுக்கொண்ட விஷயங்களை சுருக்கமாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்த்தது பண விஷயங்கள் ஞானமாக இருங்கள், மூடத்தனமான ஒப்பந்தங்களில் ஈடுபடாதீர்கள். பி வைஸ் வித் மணி, டு நாட் மேக் ஃபூலிஷ் கமிட்மெண்ட்ஸ். இரண்டாவது, எறும்பை போல கடினமாக உழைத்து எதிர்காலத்திற்கு தயாராகுங்கள். பி டிலிஜென்ட் லைக் த ant, ஒர்க் ஹார்ட் அண்ட் ப்ரிப்பேர்ட். மூன்றாவது, சத்தியம் மற்றும் மற்றவர்களுக்கு தயவு காட்டுபவர்களாக நடந்து கொள்ளுங்கள், ஏமாற்றுபவர்களாக இருக்காதீர்கள். பி ட்ரூத்ஃபுல் அண்ட் கைண்ட், டு நாட் வாக் இன் டிசீட். நான்காவது நாம் கற்றுக்கொண்டது, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் வெறுக்கும் 7 காரியங்களையும் தவிர்த்து வாழுங்கள். பி ஹோலி இன் யுவர் ஹார்ட், அவாய்ட் த 7th thing God hates. நீதிமொழிகள் அடிக்கடி பார்க்கும் பொழுது இது மாதிரி எல்லா போதனைகளுக்கும் தேவை ஞானம் சொல்லும் பொழுது ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து தான். திருப்பியும் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து தான் இந்த ஞானம் நம்மளை அழைத்து செல்கின்றது, அவரை நோக்கி தான் நம்மளை சுட்டி காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பரிபூர்ணமான வாழ்க்கை, பரிபூர்ணமான ஞானத்துடன் வாழ்ந்தவர். இயேசு கிறிஸ்து ஆவியினாலே நாம் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தவும், நமது பேச்சை சுத்தப்படுத்தவும், சத்தியத்துடன் வாழவும், சமாதானத்தில் வாழவும் நிச்சயமாக அவருடைய வல்லமையால் நிச்சயமாக முடியும். தேவன் வெறுக்கக்கூடிய 7 பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சந்தித்தன. தேவன் வெறுத்த 7 பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சந்தித்தன. அதே சிலுவையில்தான் தேவனின் அன்பு அந்த 7 பாவங்களையும் வென்றது. எப்படி இந்த சிலுவையில் 7 பாவங்களும் வென்றது என்பதை நான் பட்டியலிட்டு காட்டப் போகிறேன். நம்ம பார்க்கலாம் ஸ்லைடில். முதலாவது, சிலுவையிலே அகந்தை தாழ்மையால் உடைக்கப்படுகின்றது, பெருமை தாழ்ச்சியினாலே உடைக்கப்பட்டது. ப்ரைட் இஸ் broken by humility. இரண்டாவது, தேவன் இருக்கக்கூடிய காரியம் பொய்கள். பொய்கள் சத்தியத்தால் வெல்லப்படுகின்றன. லைஸ் ஆர் ஓவர்கம் பை ட்ரூத். மூன்றாவது, வன்முறைக்கு சமாதானம் பதிலாகிறது. வயலண்ட் இஸ் மெட் பை பீஸ். நான்காவது, தீய இதயங்கள் புதியதாக மாற்றப்படுகின்றன. wicked hearts are made new. ஐந்தாவது, தீமையை, ஐந்தாவது போடுங்க, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஐந்தாவது, தீமையை நோக்கி ஓடுவது கிருபையை நோக்கி ஓடுவதாக மாறுகின்றது. தீமையை நோக்கி ஓடுவது கிருபையை நோக்கி ஓடுவதாக மாறுகின்றது. ரன்னிங் டு ஈவில் டர்ன்ஸ் இன்டு ரன்னிங் டு கிரேஸ். ஆறாவது, பொய் சாட்சிகள் சத்தியத்தின் சாட்சிகளாகின்றனர். ஃபால்ஸ் விட்னஸஸ் பிகம் ட்ரூத் டெல்லர்ஸ். ஏழாவது, பிளவு டிவிஷன் சமரசத்தால் மாற்றப்படுகின்றது. டிவிஷன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ரெக்கன்சிலேஷன். 7 பாவங்களும் சிலுவையிலே சந்திக்கப்படும் பொழுது தேவனுடைய அன்பால் அவைகள் வெல்லப்பட்டன. இறுதியாக நாம் சிந்திக்கிறது ஞானம் என்பது வெறும் அறிவு சார்ந்தது மட்டும் கிடையாது. ஞானம் என்பதை செயல்படுத்துவது தான் அந்த ஞானங்கிறது முடிவடைகின்றது. அந்த ஞானத்தை செயல்படுத்துவது உங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். நாம் ஞானமாக வாழ்கின்றோம் என்றால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகின்றோம் என்பதுதான் அர்த்தமாகின்றது. ஆகையால் நாம் கீழ்ப்படிந்து ஞானத்தோடு வாழ்வோம், தாழ்ச்சியுடன் நடப்போம். தேவன் வெறுக்கும் வாழ்க்கை அல்ல, தேவனை மகிழ செய்யும் வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்பான தேவனே, இதோ இந்த நீதிமொழிகள் 6 நீர் தாமே எங்களுடன் பேசியிருக்கின்றீர். இது மற்றவர்களுக்காக சொல்லப்பட்ட போதங்கள் கிடையாது, இது எங்களுக்காக சொல்லப்பட்ட போதனைகள். தேவன் வெறுக்கின்ற 7 காரியங்களும் நாங்கள் ஒன்றோ அல்லது மற்ற 7 பாவங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கலாம். இன்று நீர் எங்களுடன் பேசியிருக்கின்றீர். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் யாரை மகிழ்ச்சிப்படுத்தப் போகின்றோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கின்றது. தேவனை மகிழ்ச்சிப்படுத்தப் போகின்றோமா அல்லதுக்கு தேவனுடைய எதிராளி சாத்தானை மகிழ்ச்சிப்படுத்தப் போகின்றோமா? குடும்பத்திலே சமாதானத்தில் வாழப்போகின்றோமா அல்லது குழப்பத்தில் வாழப்போகின்றோமா? ஞானம் இல்லாமல் வாழப்போகின்றோமா ஞானத்தில் வாழப்போகின்றோமா? இயேசு கிறிஸ்துவின் வலிமையால் நாங்கள் ஞானத்துடன் வாழ பலத்தை தாரும்.
இயேசு நாமத்தின் முன்னாடி நண்பத்திலே ஆமென்.